விசிகாவுக்கு இந்த 2026 தேர்தல் பெரிய பேரிடியாக அமையும். நிச்சயமாக அவர்களுடைய செயல்பாடு தான் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா வன்னி அரசாகட்டும், ஆளுநர் ஷானவாஸ் ஆகட்டும், ஆளுநர் ஷானவாஸ் ஆகட்டும், கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க திமுகவுக்கு. நீங்கள் தலித் மக்களுக்காக என்ன பேசியிருக்கீங்கன்றதான் இங்கே கேள்வியாக இருக்குது. கேள்விகளை முன்வைப்பினால் நீங்கள் கேள்விகளை தாவேக்காவுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண, தாவேக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் திமுகவில் கட்சியில் இணைந்த ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசி கொண்டிருக்காங்க. நீங்கள் எத்தனையோ காணொலிகளை பார்க்கலாம். இது 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 அரசியல் கிடையாது. இந்த வேலை தலித் மக்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களுக்கான விடுதலை, இந்த மக்களுக்கான விடுதலை, மக்களுக்கான அடுத்த கட்ட உயர்வு, இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கீங்கன்னா அது பெரிய சந்தேகமாக இருக்குது.